ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். மகிழ்ச்சி பற்றி காஞ்சி மகா பெரியவர் என்ன சொல்கிறார்? சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எப்போதும் அதுபோல இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறோம் அல்லவா? ஆனால் ஒரு செயலை செய்தால் துக்கம் வருகிறது, வேறு ஒரு செயலை செய்தால் மகிழ்ச்சி வருகிறது. மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் என்ன செய்கிறோம்? சினிமா போகலாம், அல்லது கச்சேரி கேட்கலாம், ஹோட்டலில் சாப்பிடலாம். ஆக கண், காது, நாக்கு என ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது மகிழ்ச்சி ஏற்படுவதாக நினைக்கிறோம். சரி, இங்கெல்லாம் போனால் மகிழ்ச்சி உண்டாகிறதே, அது எங்கிருந்து வருகிறது? பின்வரும் சம்பவத்தை பார்த்தால் உண்மை புரியும். தன் ஒரே மகனை விதிவசத்தால் பறிகொடுத்த ஒருவன் சோகமாக இருக்கிறான் என வைத்துக்கொள். அவனிடம் கச்சேரிக்கு வா என நண்பன் அழைத்தால் மகனை பறிகொடுத்தவன் வருவானா? மனம் சரியாக இருந்தால் வெளியில் இருப்பவை மகிழ்ச்சியை தரும். ஒருவன் தன் வீட்டில் இருந்தே பாட்டுப்பாடி மகிழ்ச்சியை அனுபவிக்கிறான். இன்னொருவன் கடவுளின் திருநாமத்தை ஜபிப்பதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கிறான். இது எப்படி உண்டாகிறது? மகிழ்ச்சி வெளியிலிருந்து வருவதில்லை, அது உள்ளே இருந்து வருகிறது. உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கு என்றார் மகா பெரியவர். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.